கந்தனுக்கு அரோகரா. கந்தன் கைலாய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காண இருப்பது கந்த சஷ்டி பாடல்களின் விளக்குவரை பாகம் 3. வாசவன் மருகா வருக வருக, நேச குரமகள் நினைவோன் வருக, ஆறுமுகம் படைத்த ஐயா வருக, நீரிடும் வேலவன் நித்தம் வருக, சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக, சரவண பவனார் சடுதியில் வருக. இவ்வளோ அருமையான பாடல்களை நம்ம இப்போ பார்த்தோம். இந்த வரிகளில் நமக்கு எல்லா வல்ல முருகப்பெருமானுடைய அழைப்பை பற்றி குறிக்கிறது. முருக பக்தி பாடல்களில் தொழிற்சொற்கள், இனிய வரவேற்பு, அழைப்புகள், முருகப்பெருமானின் சித்திரங்களை அழைத்து வரவேற்கும் காட்சியை இந்த வரிகள் நமக்கு தருது. வாசவன் மருகா வருக வருக, அர்த்தம் வாசவன் அதாவது சனீஸ்வரன், மருகா முருகன், வருவாய் என்று அழைப்பது முருகன் ஏகதாசி நட்சத்திரங்களில் பிறந்த தேவன் என்று குறிக்கிறது. நேச குரமகள் நினைவோன் வருக, நேசம் எனும் சிறந்த கருணை கொண்டவரை நினைவோன், அவர் நினைவில் வருக என்று பணியுடையவர் நாம் எல்லாம் அழைக்கின்றோம். ஆறுமுகம் படைத்த ஐயா வருக, ஆறுமுக துணைவன் ஐயா முருகப்பெருமான் வருக என்று நாம் கோரிக்கை வைத்து அவரை அழைப்பது. நீரிடும் வேலவன் நித்தம் வருக, வேல் வைக்கும் போர் தோழன் என்றும் வருக என நாம் அவரை அழைக்கின்ற வரிகளுடைய அர்த்தம். சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக, சிறகிரி என்பது முருகன் சொருகி வேல் வைக்கும் போராட்ட காப்பர், சீக்கிரம் வருக என்று விரைவாக வரவேற்கும் மனம், அதுதான் இந்த அர்த்தத்தை குறிக்கிறது. சரவண பவனார் சடுதியில் வருக, அதாவது சரவண பவனன் சண்முகன் சடுதியில் ஸ்தானத்தில் வருக என்பது அழைப்பு, வாழ்த்து அல்லது ஆதரவு எனப்படலாம். இந்த பாடல் வரிகள் முருக அணியினர் மற்றும் பக்தர்கள் அவரை விரும்பி திறம்பட வரவேற்கும் அழைப்பை தருகிறது. முருகனை நாம் அழைக்கும் வரிகளை குறிக்கும் இந்த பாடல்களை நாம் தியானித்து முருகனை நம் வீட்டுக்கு அழைத்து அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுகின்றேன். கந்தனுக்கு அரோகரா. நமோ நாராயணா. போற்றி.